என்ன நண்பா, சந்தோஷமா? இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாரு. அது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இன்னைக்கு மாசா பல ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது எல்லாருமே நம்ம ஆளுங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அது ஓகே, அது இருக்கட்டும். முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து எதுக்கு போடுவார் அப்படின்னு எல்லாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரும் 3 அறிக்கைக்கு கையெழுத்து போட்டார். போட்டது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒன்று பேசினார். தமிழ்நாட்டில் கஜானா காலி, போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது லாஸ்ட் பட்ஜெட்லேயே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி இந்த 2500 ரூபா, இந்த சிலிண்டர் 6 சிலிண்டரு, மகளிருக்கு இலவச பேருந்து, இது எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஓகே, ஏன்னா எல்லோரும் இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த கடன் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? கஜானா காலி பண்ணிட்டாங்க, அந்த ஆட்சி கஜானா காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை எடுத்துகிட்டு வரமாட்டாங்கன்றது என்ன ஒரு விஷயம். ஸோ இப்போ கூட திமுக மேலே ப்ளேம் போடாமல் இதில் எப்படி நீங்கள் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எப்படி எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தீங்கன்னா மக்களிடையே உங்களுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு வரும், வரவேற்பு வரும். அதை நீங்கள் தான் பண்ணணும். மறுபடியும் இந்த ப்ளேமிங் அரசியல் பண்ணாதீங்க. என்னென்ன இது, ஒரு நல்ல ஆட்சி வருங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ அந்த நல்ல ஆட்சியை நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.